அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு இந்த 2023 30 குரு பகவானின் வக்ர நிவர்த்தி. இந்த குரு பகவானால் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த 30 ஆகி 2024 ஏப்ரல் மாதம் 31 வரைக்கும் குரு பகவான் மேசத்தில் இருந்து இந்த 122 நாட்கள் உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறார். அப்படின்னா வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரத்தில் தான் இப்போ இருந்தாருங்க குரு பகவான் மேசத்தில். வக்ரங்கிறது ஒரு குரு தன்னுடைய தன்மையில் இருந்து மாறுபட்ட நிலையில் இருந்தார். இப்போ சுக பலனை அவருடைய முழு தன்மை, அவருடைய தன்மை என்னவோ குருவாக வலம் வரப்போகிறார். சரிங்களா? இந்த நிலையில் இருக்கும்போது இப்போது நிவர்த்தி ஆகும்போது நம்ம சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு இந்த 122 நாட்கள் ஒரு சுப பலன்கள் இந்த குரு பகவான் அளிக்க போகிறார். என குரு தான் ஒரு முக்கிய 9 நவகிரகங்களில் ஒரு சுப கிரகம். குருவுக்கு நிகர் எந்த சுபகிரகமும் கிடையாதுங்க. 4 கிரகங்கள் 4 கிரகங்கள் சுப கிரகங்கள்: குரு, புதன், சந்திரன், அதே மாதிரி சுக்கிரன். அப்படி பார்த்தோம்னா சந்திரன் தேய்பிறையில் ஒரு மாதிரி வேலை செய்வார், வளர்ப்பிறையில் ஒரு மாதிரி பலன் கொடுப்பார். புதன் எடுத்துட்டோம்னா அந்த புதன் யாரோட வீட்டில் யாரோட சேர்க்கை சேர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறி பலன் கொடுப்பார். நல்லவங்களோட சேர்ந்தால் நல்லவராக இருப்பார், அசுர கிரகங்களோடு சேர்ந்தால் அசுர பலன் கொடுப்பார். இதுதான் புதனுடைய தன்மை. சுப கிரகமாக இருந்தாலும் அதுதான். சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் முக்கால் சுபர், முழு சுபர் கிடையாது. ஆனால் முழு சுபர் யார்? குரு பகவான். அதனால தாங்க நம்ம எந்த வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணால் கூட குரு பலம் இருக்குதா, குரு பார்வை இருக்குதா, குரு அருள் இருந்தால் தான் திருவுருள் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்ததே இந்த குரு பகவானுக்கு நம்மளுடைய தன்மை தான். அப்போது இந்த குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னங்கிறது பார்க்குறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சிம்மராசி அன்பு நேயர்கள், கிட்டத்தட்ட சிம்ம ராசினால அது தனியாக ஒரு பெருமை உண்டு. காரணம் என்னென்னா, ஒரு நாட்டை ஆள்னாலும் சரி, ஒரு வீட்டை ஆண்டாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரராக இருந்தால் அவங்க தைரியத்தால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலையும் அதாவது தயங்காமல் தான் மட்டும் கிடையாது, தன் கூட இருக்கிறவங்களையும் வளம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பு தன்மையோடு கொண்டுட்டு வரக்கூடிய பலம் சிம்மராசியர்களுக்கு உண்டு. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு 5ஆம் ஸ்தானாதிபதியும் இந்த குரு பகவான். அதே மாதிரி அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 8ஆம் ஸ்தானாதிபதியும் குரு பகவான். சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான். இந்த சூரியனுக்கு குருவுக்கு நட்பான கிரகங்களுங்க. சரிங்களா? அப்போது இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானால் கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த 22 நாட்களும் இது ஒரு யோகமாக தான் அமையப்போகுது. கடந்த காலங்கள் நீங்கள் பட்ட வேதனையும் துன்பங்களும் அது அளவுக்கு அடங்காத சில கஷ்டங்களைத்தான் கொடுத்தது. அது மாற்று கருத்து கிடையாது. ஏங்க கஷ்டம் கொடுத்தது அப்படின்னா, ஆமாங்க, உங்களுக்கு நடந்துகிட்ருக்கிறது இப்போது கண்டகச்சனி. கண்டகச்சனி அப்படின்ட்டா உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி. இந்த 7ஆம் இடத்துல சனி என்ன செய்யும்? கிட்டத்தட்ட ஒரு 7.5 சனியில் என்னென்ன பண்ணுமோ அந்த தன்மைகள் எல்லாம் பண்ணும். குரு நமக்கு இருந்தால் நமக்கு ஒரு பாக்கியாதிபதி. குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் ஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி. அப்போது இந்த 5ஆம் அதிபதியோடு யார் சேர்ந்துருந்தாங்க? ராகு சேர்ந்துருந்தார். அந்த ராகுவோட குரு சேரும்போது எப்போவுமே குரு யாரோட சேர்றாங்களோ இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எந்த சுபகிரகங்களோடு சேர்ந்தால் சுபத்தன்மையோட நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் ராகுவோட சேரும்போது இவருடைய பலம் பூரா ராகுவுக்கு கொடுத்து அவர் மூலியத்தில் தன்மைகள் கொடுப்பார். அப்போது அங்கே குரு சரியாக வேலை செய்யாது. உங்களுக்கு இருந்த இடம் எங்கே? பாக்யாதிபதி வீட்டில் மேஸ்தல் இருந்தார். அப்போது குழப்பங்கள் கடந்த காலம் இந்த 1.5 வருஷம். இதில் இருந்து பார்த்துட்டோம்னா இந்த ஒரு 9-10 மாதத்துலேருந்து பார்த்துட்டோம்னா கண்டகச்சனி. திருக்கணித பிரகாரம் கண்டகச்சனினா நினைப்பீங்க ஒரு முயற்சி எடுக்கலாம்னு, கண்டிப்பாக செய்கிறதுக்கு குழப்பம், முடிக்கலாங்கிற மாதிரி நெருங்கி வரும். கடைசியில் பார்த்தா அது விலகி போயிடும், தானாக தேடி வரும். வேண்டாம் நீங்கள் நினைப்பீங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், பழக்க வழக்கமாக இருக்கட்டும், இல்லை தொழிலாக கூட இருக்கட்டுங்க. நாம் அசால்ட்டாக இருந்தால் கூட விரும்பி ஒன்று வரும். நாம் அதைய விரும்பினா அது விலகி போகும்.
இந்த மாதிரி சில பிரச்சனைகள். அதை விட ஒரு மனசு ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை, குழப்பங்கள். பாக்யாதிபதி ஸ்தானத்தில் ராகு இருந்தது, அது எப்படி சொல்லணுமா? இந்த 1.5 வருஷ காலம் அதுக்கு முன்னால் எங்கே இருந்தது? 8ஆம் இடத்துல இருந்தது. அதிர்ஷ்டங்கள் வந்திருந்தாலும் பயன்படுத்தி முடியாது. அப்போது அந்த 9ஆம் இடத்துல ராகு என்னென்னா, ஒரு பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்த மாதிரி. பாக்கியத்தில் போராட்டம், சொந்த பந்தங்கள்னால வில்லங்கம், விவகாரம், பிரச்சனைகள். உதவி பண்ணாலும் தொந்தரவுகள் வரும், நன்மையே செய்தாலும் கெட்டதுன்னு வரும். குறிப்பாக சொல்ல போனோம்னா, இது நம்மளுடைய கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிப்பீங்க, நிச்சயமாக அது உங்களால் முழுமையாக சாப்பிட்ருக்க முடியாது. ஒன்று நாம் அடுத்தவங்களை நம்பி கொடுத்து ஏமாற்றம், இல்லையா நம்ம வர வேண்டிய பணம் நம்ம வேலையே செஞ்சாலும் நம்ம எதிர்பார்க்குற திருப்தி அந்த வேலை சம்பளம் கரெக்டாக கிடைக்காது. அப்போது ஏதோ ஒரு அடுத்தவங்களுக்காக வாழ்கிற மாதிரி, ஏதோ ஒரு கடமைக்காக வாழ்கிற மாதிரி, ஒரு கட்டாயத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் மனசுக்கு படுமே தவிர, ஒரு சிரிச்சு முகமோடு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொஞ்சம் நாளாகி போச்சுங்க, என்னன்னே தெரியல, இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு குழப்பங்கள் கடந்த காலம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபத்தன்மையோட தன்னை பார்க்குது. எங்கே பார்க்குது? உங்களுடைய ராசியை பார்க்குதுங்க. உங்களுடைய ராசியை பார்க்குறது 9ஆம் பாக்யாதிபதி இடத்துலேருந்து பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதி குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய சுயபலத்தோட அதுதான் முக்கியம், 5ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்குது. அப்போது குரு பார்க்கின் கோடி புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி குருக்கு 3 பார்வை, 5, 7, 9. அப்போ 5ஆம் பார்வை உங்கள் ராசியில் விழுது, சிம்மத்து மேலே விழுது, சிம்ம ராசிக்காரர் நீங்கள். அப்போ எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடிய தருணமாக இந்த 122 நாட்கள் நம்ம பார்க்க நிலை. அப்போது நமக்கு கடந்த காலம் கஷ்டப்பட்டாலும் முயற்சி எடுத்தாலும் முடியல, அப்போது நம்ம இப்போ முயற்சி எடுத்தோன்னா முடியும். அப்போ செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். எந்த செய்யலாம்? வேலையை சம்மந்தப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கள் தீரும். அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் அதிகமாக இருக்குது, மேலதிகாரிகளால் தொல்லைகள் இருக்கும். நீங்கள் எப்போவுமே எங்கே போனாலும் அதிகாரத்தன்மை தான் நீங்கள் வேலை செய்வீங்க. ஒரு அழகான சம்மந்தப்பட்ட தொழில் தான் வேலை செய்வீங்க. ஒரு தர்ம சம்மந்தப்பட்ட தொழில் தான் நீங்கள் செய்வீங்க. அது அரசு துறையும் வரும், இல்லை தனிநபர் தொழிலாக இருந்தாலுமே ஒரு சுயமாக அடுத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செய்வீங்க. ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் அயல்நாடு சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வரைக்கும் தொடர்பு வச்சு வேலை செய்வீங்க. அதிலெல்லாம் பிரச்சனை இருந்தது. இப்போ 5ஆம் பார்வையாக தன்னை பார்க்குறதுனால கண்டிப்பாக பாக்கியம் கிடைக்கும். அப்படின்னா நம்ம என்ன ஆசையோ அது கிடைக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர் ஓடுறது, வேலையில் இருக்கக்கூடிய அந்த கடினமான தொல்லைகள் விலகிறது, ஒரு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் சரியான முறையில் நமக்கு கரெக்டாக இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு நமக்கு கூடி வர்றது, ஒரு வெளிநாடு போக வேண்டிய ஒரு முயற்சிகள் தடங்கள் ஆச்சு, வெளியூர் போக வேண்டிய பிரச்சனைகள் தடங்கள் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான ஒரு முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சிகள் தந்த பலன்கள் விலகும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் கண்டிப்பாக எத்தனையோ மருத்துவம் பார்த்தோம், ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், தொந்தரவுகள் எல்லாம் சரி வரலிங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் உடல் சார்ந்த விஷயங்களும் பிரச்சனைகளும் தீரும். சரிங்களா? இது எல்லாமே ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் இப்போது உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது இதுக்கு முன்னால் இருந்த ஒரு தைரியம் போச்சு உங்களுக்கு. எப்படின்னா அந்த இடத்துல கேது இருந்த இடத்துல உங்களுக்கு, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் தான் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், சகோதரஸ்தானம். அந்த இடத்துல கேது பகவான் இருந்தபோது என்ன ஆகியிருக்கும்னா தெளிவில்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா நாம் தான் தொட்டது போகிற பிரச்சனையே, எது தொட்டாலும் அது நம்மளுடைய கற்பனை. நம்ம அடுத்து உதவி பண்ணுவோம், நல்லது பண்ணுவோம், ஆனால் நமக்கு அது நல்லது நடக்கலை, அதுதான் பிரச்சனை. அப்போ என்ன ஆகும்? எது செஞ்சாலும் இப்படி இருக்குதுன்னா எப்போ தான் நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் ஆனால் நிற்க மாட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருப்பீங்க, இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. போராட்டத்தை நீங்கள் கண்டு பயந்துக்க மாட்டீங்க, துணிஞ்சு நின்று போயிட்டே இருப்பீங்க. ஆனால் போனாலும் பலன் இல்லைங்கிற ஒரு வருத்தம், அந்த வருத்தத்துக்கு உண்டான வாய்ப்பு கரெக்டாக 7ஆம் பார்வையாக உங்கள் தைரியஸ்தானத்தை பார்க்கும்போது இது வரைக்கும் எது முடியலன்னு நினச்சோமோ அது கண்டிப்பாக முடியும். உதவிகள் 3ஆம் இடம்ங்கிறது சகாயஸ்தானம்னு கூட சொல்லலாம்.
சகாயம்ங்கிறது அடுத்தவங்களால் ஒரு நட்பு கிடைக்கிறது, அடுத்து வெளியாளர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது. ஒரு பக்கம் நம்ம ஒரு விஷயமா ஒன்று பண்ணலாம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு பணமே கூட எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஆனால் கிடைக்காமல் இருக்கலாம். அது வந்து ஒரு அரசாங்க லோனாக இருக்கலாம், இல்லையா அரசாங்க சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லையா ஒரு பெரியவங்களுடைய ஒரு நமக்கு ஒரு தொடர்பாக இருக்கலாம். தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ வந்து அந்த உபயஸ்தானம் அப்படிங்கிற குரு பார்க்கும்போது சகாயங்கள் ஏற்படும். சரிங்களா? அப்போது 9ஆம் பார்வையை எங்கே பார்க்குது? உங்களுடைய ராசியை 5ஆம் இடத்தை பார்க்குது. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், அதே சமயத்தில் வந்து அதாவது பூர்வீக ஸ்தானம். இந்த இடத்த குரு பார்க்கும்போது கோர்ட்டு, வழக்கு, கச்சேரி, பூர்வீக சொத்தில் ரொம்ப பிரச்சனைங்க, ரொம்ப நாளாக இருந்துகிட்டே போயிட்டு இருக்குது, பிரச்சனையே தீர மாட்டேங்குது. இல்லையா ஒரு இடம் வாங்கின அந்த இடத்துல பிரச்சனை, இல்லை வீடு கட்டலாமன்னு எஸ்டிமேட் போனேன், அந்த வீடு கட்டவே முடியல, இல்லை கட்டணும்னு நினைக்கவும் முடியல, அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த குரு 9ஆம் பார்வை அந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு பலம் அடையும். அதுலேயும் அந்த குருவை யாரை பார்க்குது? குரு பகவானை சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு பகவானை 3ஆம் பார்வையை சனி பார்க்குது. இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, திடீர் வாய்ப்புகள், நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. எனக்கு இது எந்த ஒரு எண்ணத்தோடு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 8ஆம் இடத்துல இப்போ ராகு இருக்குது. சரிங்களா? இந்த 122 நாள் ராகு அங்கேயே தான் இருக்கும். அவர் 1.5 வருஷம் பயணங்கள் செய்யக்கூடியவர், 2024 முழுசும் அங்கே தான் இருப்பார். அப்போது 8இல் ராகு இருந்துட்டால் ஒரு விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், அந்த சார்ந்த ஒரு விஷயம் 8ஆம் இடத்துலேருந்து கொடுப்பார். அயல்நாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்னுமே அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, அங்கேருந்து இன்னும் வெளியும் வேறு கம்பெனிக்கு, ஒரு நல்ல கம்பெனிக்கு போகிறது, இல்லையா ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நான் வந்து செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இது வரைக்கும் பண்ண முடியல, இப்போ நான் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். பண்ணுன்னா அது ஓஹோங்கிற அளவுக்கு வரும். ஏன்னா இந்த 4 மாதம் இருக்குது. இன்றைக்கி தொடங்கக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்துக்கு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் ஆனாலும் அது அற்புதமாக வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு வீடே கட்டுறோம்னா நம்ம எப்போவுமே நல்ல நேரத்துலேயே வீடு கட்ட முடியாது ஆச்சுங்களா? ஆரம்பிக்கக்கூடிய நேரம் நல்ல நேரம் இருக்கும். கல்யாணமே பண்ணாலும் வந்து அதனை பண்ணுறோங்க, சுப முகூர்த்தத்தில் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம். ஆரம்பிக்கிற நேரம் தான் நல்ல நேரத்தை பார்க்கணுமே தவிர, ஆரம்பித்த பிறகு எல்லா நேர காலங்கள் மாறும்போது அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாக வந்துடும். சரிங்களா? அப்படி இந்த ஒரு 122 நாட்கள் உங்களுடைய குரு பார்க்கக்கூடியது, உங்களுடைய ஜென்மத்தையும் பார்க்குது, அதே மாதிரி உங்களுடைய சகாய ஸ்தானத்தையும் பார்க்குது, எல்லாத்தை விட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போது வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கச்சேரி, பிரச்சனைகள், திருமண தடைகள், குறிப்பாக சொல்லப்போனால் ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க, கல்யாணம் பொண்ணு தேடிட்டே இருக்கிறோம், பொண்ணு சரியான முறையில் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்தை, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது, பாக்கியாதிபதி பூர்வஸ்தானத்தில் இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அந்த யோகஸ்தானம் இந்த 122 நாட்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் ரொம்ப நாள் திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டு இருக்குதுங்க. அதை மருத்துவம் பார்த்தோம், ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், அது வந்து சரியான முறையில் இது வரைக்கும் பலன் கொடுக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் உங்களுடைய சொந்த குலதெய்வம் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அந்த ஊருக்கு 3 முறை போயிட்டு வாங்க. இந்த 4 மாதத்தில் போய் அங்கே வந்து பொங்க வச்சு என்ன அந்த சாமியை நம்ம குலதெய்வத்தோட வழிபாடோ அந்த ஒரு நிவர்த்தி கடன் வச்சு செலுத்திட்டு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த பாக்கியாதிபதி இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது புத்திர பாக்கியங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வீடு பூர்வீக 5ஆம் இடங்கிறது எல்லா விஷயத்தையும் குறிக்குங்க. ஒரு சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, குழந்தைங்களுக்கு கல்வி, குழந்தைங்களுக்கு தூரத்து பயணங்கள் செய்து ஒரு வெளிநாடு, ஒரு அயல்நாடு படிப்பிலிருந்து வேலை உத்தியோகம் வரைக்குமே ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த ஸ்தானம் பண்ணும். ஆரம்பத்தில் கல்வி மந்தமாக இருந்ததுங்க, இப்போ கொஞ்சம் கல்வி நல்லா இருக்கும். இந்த பயிற்சி இந்த 122 நாள் கல்வி நல்லா இருக்கும். அப்போது அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? அதுக்கு அப்புறமும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோ ஒன்றும் மோசம் பண்ணாதுங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு யோகங்கள் இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி புண்ணியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் இல்லைங்க, அதுதான் ஜோதிட விதி. ஏன்னா இந்த ஜோதிடங்கிறது இன்றைக்கி நாம்பளோ இல்லை வந்து இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இருந்தவங்களோ கண்டுபிடிச்சது கிடையாதுங்க. அந்த காலத்தில் இருந்து ரிஷிகளும்
முனிவர்களும் சித்தர்களும் எல்லாமே அதாவது வான்மண்டலத்தில் ஆராய்ச்சி பண்ணி எந்த ஒரு அறிவியல் பூர்வமான சில விஷயங்கள் இல்லாத போதே அவங்க கண்டுபிடிச்சி அந்த ஒரு நிலை தான் இந்த ஜோதிடம். இத்தனை இன்னும் பல வருடங்கள் ஆனாலும் காலங்காலம் ஆனாலும் ஜோதிட விதிங்கிறது மாறாதுங்க. ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்க்கையுமே நாம்ளே அன்றாடம் பார்த்துட்ருக்குறோம். சில பேர் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எப்படி இருப்பாங்க. திடீர் பார்த்தோம்னா வளர்ச்சியாக இருப்பாங்க. திடீர் பார்த்தா முன்னேற்றம், என்ன ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டாரு, அப்படி இருந்தார், இப்போ இப்படி இருக்கிறாரு, பரவாயில்லையே அப்படின்னு நாம்ளே கூட ஆச்சரியமாக பேசுவோம். இது எல்லாமே மேல் இருக்கிறவங்க கீழே வர்றதுக்கும், கீழே இருக்கிறவங்க மேலே போகிறதுக்கும், கஷ்டப்படுறவங்க சந்தோஷம் அடைகிறதுக்கும் இது எல்லாமே இந்த காலச்சக்கரம் தாங்க காரணம். வான்மண்டலத்தில் சுற்றக்கூடிய இந்த நவ கிரகங்களுடைய மாற்றங்களால் தாங்க இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய அன்றாட வாழ்விலும் ஒரு மாற்றங்கள், அன்றாட மாதம் வருட கணக்கிலும் மாற்றங்கள் என இந்த நவக்கோள்கள் நாள் கணக்கில் இருந்து வருட கணக்கில் வரைக்கும் மாற்றங்கள் வருதுங்க. அப்போது அந்த நகர்வுகள் தாங்க நமக்கு ஒரு மாற்றங்கள் கொடுக்கறது. அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் கிரக பெயர்ச்சிகள் மாறும்போது நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் திருப்தி அடையக்கூடிய ஒரு தன்மைகளும் கண்டிப்பாக ஏற்படும். அதுலேயும் இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது, குரு சுயபலத்தோடு இருந்து உங்களுடைய சிம்ம ராசிக்கு உங்களை 5ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் ஒரு நல்ல ஸ்தானத்தை பார்க்கறது கண்டிப்பாக ஒரு மோட்சத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த 122 நாட்களும் நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு இந்த பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நான் சொன்னதுங்க உங்களுக்கு கோச்சார பலன், சரிங்களா? இந்த கோச்சார பலன் உங்களுக்கு முழுமையாக அப்படியே வேலை செய்யுமா, நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோச்சார பலனுங்கிறது பலிக்குந்தாங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுக்கு இப்போ என்ன திசை நடந்துகிட்ருக்குது, அந்த திசையில் என்ன புத்தி நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது முழுமையாக ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் எடுங்க. ஏன்னா நல்ல டைம் தான் வந்திருக்குது. குரு நல்ல இடத்த தான் உங்களுடைய ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரியப்படுத்துங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன் மூலியமாகவே பார்த்துக்கலாங்க. பொறுமையாக அருமையாக உங்களுக்கு விளக்கமாக உங்களுக்கு உங்களுடைய ஜாதக பலனில் சிறப்பாக நான் சொல்கிறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக்கும், வாழ்வாதாரம் நிச்சயமாக வளம் பெறும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.